சென்னை போரூரில் புதிதாக கட்டப்பட்ட ஈரநிலை பூங்காவை காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த போது எல்இடி திரைகள் வைக்காதது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் தங்கள் செல்போன் வாயிலாக முதல்வர் திறந்து வைக்கும் நிகழ்வை கண்டு கைத்தட்டி வரவேற்றனர். இதனை கண்ட மக்கள் இருக்கு ஆனா இல்ல என தங்களுக்குள் பேசி நகைத்தது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வருகிற 12ஆம் தேதி மத்திய அரசிற்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் மாவட்ட கழகங்கள் சார்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி நெருக்கடியான சூழலில் பெண்கள் எடுக்கும் முடிவுதான் சரியாக இருக்கும் என பெருமிதம் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.